வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு மாற்றம் வேண்டும். அம்மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை பறித்து சுற்றுலா தலங்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பு மாற்றப்பட வேண்டும். ஒரு முழுமையாக அம்மக்களாட்சி நிலவக்கூடிய ஒரு பங்களிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வரப்பட வேண்டும். எத்தனையோ இடத்தை கையகப்படுத்தி மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில். இன்றைக்கு வேலை நிமித்தமாக செல்கின்ற மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக அழித்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அவர்களுடைய இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு நிராகரிப்பு மட்டுமே ஒரு முழுமையாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு சுற்றுலா தலங்களாக மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற இடத்தை கையகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு எத்தனையோ பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இன்றைக்கும் வேலை நிமித்தமாக அவர்களுடைய எதிர்காலம் இருந்தாலும் அங்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்குரிய விவசாயம் மற்றும் அவர்களுடைய சொந்தங்களை பார்ப்பதற்குரிய ஒரு பங்களிப்பாக மீண்டும் அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு நிராகரிப்பு மட்டுமே இன்றைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆட்களை வைத்து மிரட்டுவது, நிராகரிப்பது போன்ற அனைத்துமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் இன்றைக்கும் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு நிர்ணயமற்ற சம்பளம், அடிமைகளாக கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களாவது அம்மக்களுக்குரிய சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். காப்பீடு, மருத்துவ காப்பீடு மற்றும் அவர்களுக்குரிய வேலை நேரம் மற்றும் அவர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டம் அனைத்துமே கொண்டு வரும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய பங்களிப்பு ஏற்படுத்த முடியும். அது மட்டுமில்லை, அவர்களுக்குரிய முழுமையான மருத்துவ மனைகள் மற்றும் காவல்துறை, வீடு கட்டமைப்பு, ஒரு அடிப்படையான தேவைகள் அனைத்துமே கொண்டு வரப்பட வேண்டும். எந்த ஒரு வசதியும் இல்லாத காரணத்தில் அவர்களுடைய சொத்துக்களை அங்கு விட்டுவிட்டு இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கு ஆள்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இடத்தை கையகப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அனைத்துக்குமே ஒரு மாற்று ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.